எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாங்களே ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இன்னைக்குன்ற ஒரு சோகத்துல உட்காந்துட்டு இருக்கோம். பாவம், நாங்களே அவரோட நினைவு நாளுக்கு வந்திருக்கோம். எங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? ஆமாவா? அதை விட ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஒரு கதையை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தானா. அந்த மனுஷனுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவனுக்கு இப்ப என்ன தேவை? என்ன தேவை? கிட்னி தேவை. அந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவரு மரிச்சு போயிடுறாரு. அதாவது வேற ஒரு மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவர் மரிச்சு போயிடுறாரு. இந்த மனுஷனுக்கு என்ன தேவை? கிட்னி தேவை. அவரு என்ன ஆயிட்டாரு? ஒருத்தர் மரிச்சிட்டாரு. இப்போ அவரோட கிட்னி எடுத்து இந்த மனுஷனுக்கு வச்சாச்சு. என்ன பண்ணியாச்சு? வச்சாச்சு. இப்போ அந்த மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்குமா, இல்ல ஒரு மனுஷன் செத்துட்டானேன்ட்டு துக்கமா இருக்குமா? துக்கம் இருக்கும். ஆனா துக்கத்தை காட்டிலும் சந்தோஷம் அதிகமா இருக்கும். அது போலதான் நமக்காக ஆண்டவர் மரிச்சிட்டாருன்ற ஒரு வருத்தத்தை விட, என்னுடைய பாவத்துக்காக என் பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக மரிச்சாருன்ற சந்தோஷம் பெருசா இருக்கிறவங்க கையை தட்டி சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப சொல்றீங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன்? சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன்பா. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கையை கொடுங்க, கையை கொடுத்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். காரணம், என் பாவத்துக்காக ஒருத்தர் மரிச்சிட்டாரு. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? ஃப்ரீயா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? ஃப்ரீயா இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இப்ப சொன்னேன். இதுக்கு மேலதான் மெசேஜுக்குள்ளேயே போக போறேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27:46. ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஆமென். இதே வசனம் வேற ஒரு பகுதியில் இருக்கு. தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணும் போது இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஐயா, எனக்கு எங்கயா நேத்து சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நீங்க வேற போன வருஷம் சொன்னது இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அதை வாசிக்கலாமா? எந்த இடத்துல இருக்குன்ட்டு. அதே ஒரு வார்த்தை ஒரு இடத்துல இருக்கு. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா மார்க் 15:34 எடுத்து பாருங்க. நீங்களாம் முழிக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. நம்ம சொன்னோமா இல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்மளே ஒரு கற்பனையில இருக்கிறோமான்னு எனக்கு ஒரு சிந்தனை வருது. வாசிக்கலாமா? 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த போதும். மத்தேயுல என்ன சொல்றாருன்னா ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்றாரு. ஆனா மார்க்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாரு? ஏலோயி ஏலோயி. அங்க என்ன? ஏலி ஏலி. இங்க ஏலோயி ஏலோயி. என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னா, ஏலி ஏலி என்ற வார்த்தை ஹீப்ரு மொழியில எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன மொழியில எழுதப்பட்டது? ஹீப்ரு மொழியில எழுதப்பட்டது. புரிஞ்சுதா? ஏலோயி ஏலோயி என்ற ஒரு வார்த்தை அரபிக் மொழியில எழுதப்பட்டது. என்ன மொழியில எழுதப்பட்டது? அரபிக் மொழியில எழுதப்பட்டது. இப்ப நம்ம இயேசுவை குறிச்சு பார்த்தோம்னா, இயேசு எந்த மொழியை பேசுறவரா இருந்தார்னா அரபிக் பாஷையை பேசுறவரா இருந்தாரு. என்ன பேசுறவரா இருந்தாரு? அரபிக் பாஷையை பேசுறவரா இருந்தாரு. ஆமாவா? தெரியலனா கத்துக்குங்க. ஆமென். அரபிக் பாஷையை பேசுறதா இருந்தாரு. அதனால அவர் சிலுவையில என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா ஏலி ஏலின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன சொல்லியிருப்பாரு? ஏலோயி ஏலோயின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அததான் அரபிக் மொழியில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். அவர் எந்த நேரத்துல சொல்றாருன்னு பார்த்தோன்னா 9ஆம் மணி வேளையில இந்த வார்த்தையை சொல்றாரு. நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு பொய் சொல்றாரா? இயேசு பொய் சொன்னாரா? அவர் தேவனோட
பிள்ளை தானே, அதாவது தேவனோட மகன் தானே இயேசு கிறிஸ்து. அவர் பொய் சொன்னாரா? இல்ல ஆண்டவர், அதாவது தேவன் தன்னுடைய பிள்ளையவே விட்டுட்டாரா? என்னது, அவரோட பிள்ளையவே கை விட்டுட்டாரா? அவரோட தேவைக்காக தானே அவர் பிள்ளைய இந்த பூமிக்கு அமிச்சாரு. அவரே கை விட்டுட்டாரான்ட்டு நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள். உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு இருந்த கேள்வி, பெரிய கேள்வி என்னன்னா, why did God forsaken Jesus? எதனால தேவன் இயேசுவை கைவிட்டாரு? என்ன கேள்வி? எதனால இயேசுவை தேவன் கைவிட்டுட்டாரு? why did God forsaken Jesus? இதுக்கான நான் அதை படிக்கும் போது கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியத்தை தான் இந்த நாள்ல உங்களோட பேச இருக்கிறேன். என்ன பண்ண இருக்கிறேன்? பேச இருக்கிறேன். தூங்குறவங்க அவங்கள லேலியா சொல்லாமா? முழிச்சிட்டு இருக்கவங்க சத்தமா ஒரு லேலியா சொல்லாமா? அல்லேலூயா. முதலாவதான காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம். இதை குறித்து நம்ம பார்க்கணும்னா நம்ம பழைய, அதாவது முன்ன இருந்ததுல இருந்து தான் பார்த்துட்டு வந்தாதான் இந்த காரியம் புரியும். அதனால நீங்க எடுத்து வாசிக்கலாம். 1:27, ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். போதும். இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது பார்த்தோம்னா, நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு உறவை குறிக்கிறதா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு சொல்லியிருக்கு. இது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, யாராவது ஒரு 2 பேர் இங்க முன்னாடி வாங்கலாம். ஏதாவது ஒரு 2 பேர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எனக்கு டைம் இல்லை, சீக்கிரமா முடிக்கணும். நான் கூட இன்னும் ஒருத்தர் யாருன்னா டக்குனு வாலிப பிள்ளை யாரும் இல்லையா? வாங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க, டக்குன்னு வாங்க. வந்தாச்சா? இந்த பக்கம் வாங்கம்மா. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. இப்ப பார்த்தோம்னா இவரு தேவன் வச்சுப்போம். யார் இத? தேவன். ஐயா கொஞ்சம் கையை தூக்குறீங்களா? இவர் யாரு? தேவன். யார் இப்ப இவரு? தேவன். இப்ப இங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா மனுஷன், அதாவது தேவன் உண்டாக்கின மனுஷன். இப்போ ஆதியாகமத்துல சொன்னதை போல அவங்க எப்படி உருவாக்குறாங்க? அவரை போலவே மனுஷனையும் உருவாக்குறாரு. என்ன பண்றாரு? மனுஷனை உருவாக்குறாரு. அவர் உருவாக்கி எடுத்த உடனே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 2 பேரும் ஒன்னாதான் நடக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே ஒன்னா சேர்ந்து அப்படி ஒன்னாதான் நடக்கிறாங்க, ஒன்னாதான் வராங்க, ஒன்னாதான் உட்காடுறாங்க. என்ன பண்ணாலும் எப்படி பண்றாங்க? ஒன்னா சேர்ந்து செய்யறவங்களா இருக்காங்க. எப்படி பண்றவங்களா இருக்காங்க? ஒன்னா சேர்ந்து செய்யறவங்களா இருக்காங்க. அது ஆதியாகமம் 21 சொன்னது போல அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அவரோட உறவாட, அவரோட ஒரு ஒன்றாய் கூடி இருக்கிற ஒரு உறவுக்குள்ளாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புல இருக்கிறாங்க. எப்படி சொல்றது? ஒரு நெருங்கிய தொடர்பு. தேவனை விட்டுட்டு மனுஷனும் விலகி போல, மனுஷனை விட்டுட்டு தேவனும் விலகி போல. 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஒன்னாதான் இருக்காங்க. எங்க போனாலும் ஒன்னாதான் போறாங்க, எங்க போனாலும் ஒன்னாதான் வராங்க. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது? நீங்க 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த இடத்துலதான் என்ன ஆரம்பிக்குது? பாவம் ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறாங்க. அதாவது அவங்க டிஸ்ஓபீடியன்ஸ்ல போறாங்க. டிஸ்ஓபீடியன்ஸ்ன்றது ஒரு பாவத்தை குறிக்கிற ஒரு செயல். நம்ம இப்போ ஒரு காரியத்தை சொல்றோம்னா அதை எதிராக செஞ்சாங்கன்னா அது ஒரு பாவத்தை குறிக்கிற ஒரு செயல். அந்த இடத்துல என்ன பண்றாங்க? அந்த ஏவாள் பண்ற காரியத்தினால மனிதர்கள் பிரிக்கப்படுறாங்க. யாராவது இன்னும் ஒருத்தர், யாருன்னா ஒருத்தர் வாங்க, டக்குன்னு சீக்கிரம் வரணும், டைம் இல்லை. இப்போ என்ன வந்துருச்சு? நடுவுல பாவம் வந்துருச்சு. இப்போ 2 பேரும் ஒன்னா இருந்தவங்க, நீங்க இப்ப இந்த பக்கம் வந்துருமா, இப்படி வந்துரு. நீங்க அங்க தேவன் கூட போய் நிக்க கூடாது, பாவம் இப்படி வந்துடணும். இப்போ பாவம் என்ன வந்துருச்சு? மனுஷன் கூட வந்துருச்சு. இப்போ தேவன் கூடவே இருந்தவங்க இப்போ எப்படி ஆயிட்டாங்க? பாவத்தினால பிரிக்கப்பட்டவங்களா மாறிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பாவம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சரி பாவம் தானே, ஆண்டவர்னால முடியாதா? இப்போ அவர்னால இங்க வந்து இங்க இருக்கிற அந்த மனுஷனை இப்படி கூட்டிட்டு போக முடியாதானா? முடியுமா முடியாதா? அதுக்கான ஆன்சரை சொல்லணும்னா நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஆபக்கூக் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க.
சரி உங்களை அனுப்பிச்சிட்டு வேற யாரும் அனுப்பிச்சிட்டு தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்ன போதும் 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 அப்படியே நிறுத்திக்கலாம். யாரா இருக்கிறாரு? தீமையை பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். இப்போ அவருக்கு இங்க வரணும்னு தோணாலும் அவருக்கு எப்படி வரத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவரு பரிசுத்தமா இருக்கிறாரு. God is holy. Because of that he could not able to come near to human. என்ன பண்ண முடியல? அவரால மனிதங்க கிட்ட வர முடியல. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நடுவுல பெருசா என்ன நின்றுட்டு இருக்க? பாவம் நின்றுட்டு இருக்கு. அவர் இங்க வரணும்னு பார்த்தாலும் அவரால் வர முடியல. காரணம் பாவம் இருக்கு. அங்க இருக்கிற மனுஷனை அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, பார்க்க முடியல. காரணம் பாவம் இருக்கு. ஆமாவா? நம்ம பாவத்தின் சம்பளம் என்னன்னு பார்த்தோம்னா, ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்த்தோம்னா, நீங்க அப்புறமா பொறுமையா போய் படிச்சீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். என்னவா இருக்கா? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தினால அவங்க செத்து போயிட போறாங்கன்ட்டு யாருக்கு தெரியுது? தேவனுக்கு தெரியுது. அவர் என்ன பண்றாரு? பாவத்தை வெறுக்கிறவரா இருக்கிறாரு, ஆனா பாவிய நேசிக்கிறவரா இருக்கிறார். அவருக்கு பாவத்துக்கிட்ட வர்றதுக்கு வழி இல்ல. ஏன்னா ஒரு பாவத்தை வெறுக்கிறவரா இருக்கிறாரு, ஆனா என்ன பண்றாரு? பாவியை நேசிக்கிறாரு. ஐயோ என் மகள் அவங்க பாவத்துல போய் அவங்க மரித்து போறாங்களேன்ட்டு தான் என்ன பண்றாரு? எடுத்து வாசிக்கலாம். ஜான், அதாவது யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அந்த பாவத்துல அவங்க செத்து போயிடக்கூடாதுன்ட்டு என்ன பண்றாருன்னா, அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொருத்தர் கூட டக்குனு வாங்கப்பா, சீக்கிரம். இப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இங்க இருக்கிற மனுஷனை மீட்டெடுக்கிறதுக்கு அனுப்புறாரு. என்ன பண்றாரா? மீட்டெடுக்கிறதுக்கு அனுப்புறாரு. நம்ம பாவத்துல இருக்கிறோம், ஆனா நம்மள அவர் நேசிக்கிறாரு. பாவத்தை தான் வெறுக்கிறாரு. பாவியான நம்மளை நேசிக்கிறதுனால அவருக்கு மனசு கேட்காம என்ன பண்றாரு? அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த இடத்துக்கு இப்ப அனுப்பிட்டாரு. அனுப்புனதுனால இப்ப இவருக்கு ஓகே இந்த இடத்துக்கு வர்றது. ஆனா என்ன பண்ண முடியல? பாவத்தை தாண்டி அவங்க கிட்ட போக முடியல. என்ன பண்ண முடியல? பாவத்தை தாண்டி அவங்க கிட்ட போக முடியல. அதுக்கு என்ன பண்றாரு? நீங்க இப்ப 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போது அப்படியே எடுத்துக்கலாம். அவர்தான் யாரு? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப என்ன பண்ண போறாருன்னா, இங்க இருக்கிற பாவத்தை அவர் சுமக்க போறாரு. என்ன பண்ண போறாரு? இங்க இருக்கிற பாவத்தை அவர் சுமக்க போறாரு. இப்ப இந்த பாவத்தை இப்படி பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் இப்படி பாவத்தை இப்ப இங்க இருக்கிற பாவத்தை இப்படி தள்ளிட்டு இப்ப அவர் வச்சுக்கிறாரு. பாவத்தை அவர் கூட இப்ப வச்சுக்கிறாரு. இப்போ மனுஷங்கிட்ட ஒன்னும் இல்ல, அந்த இடம் காலியா இருக்கு, கேப் இருக்கு. இப்ப என்ன பண்ணியாச்சு? பாவத்தை இயேசு எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நீங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். போதும். இப்போ இவருக்கு பாவமே தெரியாத இவரு இப்ப என்னவாயிட்டாரு? பாவி ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? பாவி ஆயிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? மனுஷங்கிட்ட இருக்கிற பாவத்தை இவர் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? பிதாவினோட அன்பாவும் அவரோட ஒன்னாவும் இருந்தவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை அவருக்குள்ளாக எடுத்துக்கிட்டாரு. இப்ப நம்ம முதல்ல ஆபக்குக்கு 1:13 படிச்சது போல தேவன் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரா? பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. அவருக்கு இந்த பாவம் செட் ஆகாது. அவர் பாவத்துக்கிட்ட வர முடியாது. அந்த ஒரு காரணத்தினால என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து பாவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனால இயேசு கிறிஸ்து கிட்ட வர முடியல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுது? புரிஞ்சாவா? சத்தமா சொல்லாமே. ஒரு சந்தோஷமே இல்லையே உங்ககிட்ட? எப்படி அவர் கைவிடப்பட்டாருன்னா, காரணம் நம்மளோட பாவத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? சுமந்துகிட்டாரு. அவர் சுமந்துகிட்டதுனால தேவனுக்கும் பாவத்துக்கும் செட் ஆகாது. தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால பாவத்துக்கிட்ட அவரால் போக முடியாது. அதனால இயேசு கூட இருந்தவர், இயேசு கூடவே கை பிடிச்சிட்டு இருந்தவர் இப்ப பாவத்தை எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? அவரு
இயேசுவை கைவிட்டுட்டாரு. காரணம் அவர் இப்போ உங்களோட பாவத்தை எடுத்துட்டாரு. அதுக்கான காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 53 4வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு எந்த இதெல்லாம் அவரு உங்களுக்கான அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டாராம். என்ன பண்ணிட்டாராம்? உங்களுக்கு இருக்கிற பனிஷ்மெண்ட் எல்லாம் அவர் எடுத்துக்கொள்றாரு. அதுக்கு அதாவது நம்ம முதல்ல ரோமர் 6:23 பார்த்தது போல பாவத்தின் சம்பளம் மரணம்னது போல இப்ப அவர் பாவத்தை எடுத்துக்கிட்டாரு. உங்களுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம்னது போல இப்ப என்ன பண்றாரு? அவரு அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டு அவரு சிலுவையில சுமந்து மரிக்கிறாரு. காரணம் பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப அந்த பாவம் அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு? பாவத்துக்காக மரிச்சிட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பாவத்துக்காக அவர் மரிச்சிட்டாரு. அவர் மரிச்சதுனால நம்ம கிட்ட இருந்த பாவம் எப்படி ஆயிடுச்சு? போயிடுச்சு. நீங்க மத்தேயு 27:51 வாசிங்களா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. மத்தேயு 27:51. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை இருங்க மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிந்தது. பூமியும் அது வரைக்கும் போதும். என்ன ஆயிடுச்சு? சிறைச்சாலை இப்போ சிறைச்சீலை கிழிஞ்சிருச்சு. அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சிருச்சு. அந்த சிறைச்சீலையை நீங்க குறித்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அங்க இருக்கிற ஆசாரியர்களால மட்டும்தான் தேவனோட பேச முடியும். மனுஷங்களால அதாவது நார்மல் அதாவது விசுவாசிகளினால தேவன்கிட்ட பேச முடியாது. அதுக்கு அவங்களாலவே வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த திரைசீலைக்கு பின்னாடியே போய் ஆண்டவர்கிட்ட பேச முடியும். இப்போ அங்க இருந்த அந்த ஒரு கேட் அதாவது ஒரு வால் ஒரு மதில் சுவரா இருந்தது என்னவாயிடுச்சு? இப்போ 2ஆ கிழிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பாவம் போல இருக்கிற ஒரு மதில் சுவரு, தேவனிடத்துல பேச முடியாம இருக்கிற இந்த மதில் சுவரு, இங்க இருந்து அங்க பார்க்க முடியாத இருக்கிற மதில் சுவரு, அவர் மரிக்கும் பொழுது அவர் அந்த பாவத்தை எடுத்துட்டு மரிக்கும் பொழுது இங்க இருந்த மதில் சுவர் என்ன ஆயிடுச்சு? 2ஆ கிழிஞ்சிருச்சு. அதாவது 2ஆ உடைக்கப்பட்டுருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்களா சத்தமா ஒரு கையை தட்டி சந்தோஷமா சொல்லாமே. அல்லேலூயா. நம்மளுக்கு முன்னாடி இருந்த அந்த மதில் சுவர் நம்ம அவர் கூட பேச முடியாம இருந்து நம்ம அவரை பார்க்க முடியாம அவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாம இருந்த ஒரு மதில் சுவர் அவர் நமக்காக பாவத்தை எடுத்து மரிச்ச உடனே அந்த மதில் சுவர் என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சிடுச்சு. அங்க இருந்து திரைசீலை 2ஆ கிழிக்கப்பட்டதாயிடுச்சு. புரியுதா? அல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? இப்ப அந்த மதில் சுவர் உடைஞ்சதுனால இப்ப நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. கொஞ்ச நேரம் நீ அடி பண்ணிடலப்பா, நீங்களும் அடிப்போங்க. இப்போ இயேசு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. மரிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை அவருக்குள்ளாக எடுத்து பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிற மரணத்துல அவரு மரிச்சிட்டாரு. இப்ப என்ன கிடைச்சிருச்சு? நம்மளுக்கு வழி கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? வழி கிடைச்சிருச்சு. இப்போ தேவனாலையும் இங்க வர முடியும், நம்மளாலையும் அங்க போக முடியும். இந்த இப்போ முன்னாடி இருந்த இந்த ஒரு பாவம், இங்க இருந்த ஒரு மதில் சுவரு, இங்க இருந்த ஒரு திரைசீலை இப்ப இல்ல. இப்ப என்னவாயிடுச்சு? எல்லாமே உடைக்கப்பட்டுச்சு, கிழிஞ்சிட்டதுனால இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஃப்ரீயா இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? ஃப்ரீயா இருக்கிறோம். இப்ப நம்ம எப்படி போறவங்களா இருக்கிறோம்? நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரலாம். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களா. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவர்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கும் போது ஒரு நிமிஷம் அவர்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கும் போது நம்ம கிட்ட அவர் வர முடியாம இருக்கும் போது தொடர்ந்து படிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே இங்க என்ன பண்ணிட்டாரு? இயேசு மரிச்சிட்டாரு. இயேசு வாய்ப்பு யாரு இருக்குது? வா இங்க வரணும். இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? இயேசு மரிச்சிட்டாரு. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் இப்ப என்னவாயிடுச்சு? நம்மளுக்குள்ளாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பாலம் கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? ஒரு பாலம் கிடைச்சிருச்சு. அந்த பாலம் தான் இந்த பாலம். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் பலியா கொடுத்துட்டாரு. நம்ம அந்த பாவத்திற்காக நம்ம மரிக்க வேண்டியவங்க. ஆனா என்ன பண்ணிட்டாரு? இயேசு அவர் மரிச்சதுனால நம்மளுக்கு ஒரு பாலம் கிடைச்சிருச்சு. இப்ப இங்க இருக்கிறவங்க இப்படியாமா இயேசுவின் மூலமா யார்கிட்ட வந்துடலாம்?
பிதாவின் இடத்துல தேவனிடத்துல வந்துடலாம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்களா சத்தமா ஒரு கையை தட்டி சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப நான் இங்க இருந்தேன், பாவத்துல பிரிஞ்சு இருந்தேன். இப்ப இயேசு எனக்காக வந்து பாவத்தை எடுத்து மரிச்சதுனால எனக்கு இப்ப ஒரு வழி கிடைச்சிருச்சு. இயேசுவின் மூலியமா நான் இப்ப எங்க வந்துடுறேன்? பிதா கிட்ட வந்துடுறேன். புரிஞ்சவங்களா ஒரு அல்லேலூயா? அல்லேலூயா. எடுத்து வாசிங்களா, யோவான் 11:25-26 வசனத்தை வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட எதை படிக்கிறீங்க? யோவான் 11:25-26. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்ப என்ன ஆயிடுச்சு? இயேசு மரிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணியாச்சு? சிலுவையில அரைஞ்சு அவர் மரிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா 3வது நாள் என்ன பண்ணிட்டாரு? அவரு உயிரோட வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? உயிரோட வந்துட்டாரு. விசுவாசமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. அல்லேலூயா. மரிச்சவர் இப்ப எப்படி வந்துட்டாரு? 3வது நாள் உயிரோட வந்துட்டாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் வழியா இருக்கிறேன், என் மூலியமா நீ வந்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கு? எட்டர்னல் லைஃப் இருக்கு, முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே இடத்துல அந்த வசனத்தை இன்னொரு முறை கூட படிங்களா. நானே உயிர் தெழுந்தேன், நான் தான்பா உயிர் தெழுந்தேன், அப்புறம் நான் தான் ஜீவன், அப்புறம் நீ அவரை விசுவாசிச்சினா மரித்தாலும் பிழைப்ப. மரியாமலும் இருப்பான், என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இவர்தான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இயேசுதான். அவரு ஜீவனா இருக்கிறாரு. அவரை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தேவனோட இருக்கலாம். அவங்களுக்கு என்ன கிடைச்சிடுது? முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளாக. அதாவது மரிச்சே போகாத ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மரிச்சே போக தேவையில்லப்பா, நீ செத்தால பிழைப்ப. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசுக்குள்ளாக இருந்தேன்னா, அவர் மூலியமா நான் தேவனோடு இருப்பேன்னா, நான் செத்தால உயிரோடு இருப்பேன். நான் விசுவாசம் இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களா? நான் செத்தால உயிரோட வருவேன்பா. நான் செத்தாலும் அவரோடு கூட அவரோட ராஜ்யத்துல முகமுகமா அவரை பார்ப்பேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் அவரோட கூட இருப்பேன். எனக்கு முடிவே கிடையாது, நான் தேவனோடு இருப்பேன். ஆமென். யாரு மூலியமா வந்துருச்சு? இயேசுவின் மூலியமா நம்மளுக்கு அது ஒரு கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு பிராமிஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. நம்ம பாவத்துல இருந்தோம், ஆனா இப்போ இயேசு அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டு மரிச்சதுனால நம்மளுக்கு இடம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இயேசுவின் மூலமா நம்ம தேவனோடு இருக்கலாம். இயேசுவை நம்புறவங்களுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப், முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கலாம். சரி, இது எல்லாமே ஓகே, எல்லாத்தையும் தான் அவர் பண்ணிட்டாரு. இயேசு வந்தாரு, இயேசு என்னோட பாவத்துக்காக ரத்த சிந்தினாரு, அவர் என் பாவத்துக்காக மரிச்சாரு, நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற திரைசிலையை கிழிச்சாரு, நம்மளுக்கோ இயேசுக்கோ இருக்கிற ஒரு தடையா ஒரு உடைச்சாரு, எல்லாமே ஓகே தான். இப்போ நாங்க என்னதான் பண்றது? என்ன வருது? ஒரு கேள்வி வருது. எல்லாத்தையும் தான் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்ப எங்களுக்கு என்ன வேலை இருக்கு, நாங்க என்ன பண்றதுன்ட்டு நம்மளுக்குள்ளாக ஒரு கேள்வி வரும். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது. அவர் எங்களை எப்படி தேவன் கிட்ட கொண்டு சேர்த்தாரோ, புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருந்து ஆமென் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இப்ப என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, நம்மள அவர் சேர்த்துட்டாரு, நம்ம தேவனுக்குள்ளாக நம்ம போயிட்டோம், தேவனோடு நம்ம இப்போ உறவாடி கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு முடிவில்லாத ராஜ்யத்துக்கான ஒரு பாஸ் கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு டிக்கெட் மாதிரி இருக்கிற ஒரு பாஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எட்டர்னல் லைஃபுக்குள்ளாக போகிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு
கிடைச்சிடுச்சு. இப்ப நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பாவத்துல இருந்த நம்மளை மீட்டு எடுத்து இந்த பக்கம் கூட்டிட்டு போய் விட்டாரோ, இப்ப நம்மளை எப்படி வச்சிருக்காரு? அவருடைய தூதரா வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க? we are the ambassador for Christ. நாம் தான் தேவனுக்கு தூதர்களா இருக்கிறோம். இயேசுவின் தூதர்களா நம்ம இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? இயேசுவின் தூதர்களா இருக்கிறோம். we are the ambassadors of Christ. இப்போ இயேசு எப்படி நம்மள இங்க இருக்கிற பாவத்தில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் இப்படி விட்டாரோ, இப்ப நம்மளோட வேலை என்ன? அவர் நமக்காக வந்தது, அவர் நமக்காக மரிச்சது, உன்னோட பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு மரிச்சாருப்பா, அதெல்லாம் நம்ம சொல்லி இங்க இருக்கிறவங்கள சொல்லுங்க கூட்டிட்டு வரவங்களா இருக்கணும். நம்மளோட வேலை என்ன? எல்லாத்தையும் இயேசு முடிச்சிட்டாரு தான். ஆனா எவ்வளவு பேருக்கு அவர் முடிச்சதே தெரியாம இந்த இடத்துல அவர் கையை நீட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கையை நீட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் இந்த இடத்துல நம்ம அவர் கையை பிடிச்சோம்னா நம்மள இங்க இருந்து இந்த இடத்துல கூட்டிட்டு போய் அவர் விட்டுடுவாரு. இப்ப கை நீட்டிட்டு இருக்காது. நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது? பார்வை இல்லாம அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனையோ பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோமர் 5:10 சொன்னது போல, அவர் நமக்காக ஒரு உறவை, அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்பை, அவர் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டோர் பண்ணிட்டாரு. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அவர் புதுப்பிச்சு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? புதுப்பிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப புதுப்பிச்சு கொடுக்கறதுக்காக அவர் இருக்கிறாரு. ஆனா என்ன பண்றோம்? நம்மளுக்கு பார்வை இல்லாம நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அந்த ரட்சிக்கப்பட்ட நம்ம இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பார்வை இல்லாம தேடிட்டு இருக்கிறவங்களோட கையை பிடிச்சி அவர் கை கூட கூட்டு போயிடணும். இப்ப எனக்கு பார்வை இல்லாம கண்ணு தெரியாம இருக்கிற எனக்கு கையை பிடிச்சி அவர் கை கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா, அவரை விசுவாசிக்கும் போது அவர் என்ன பண்றவரா இருக்கிறார்? நான் இங்க இருக்கிற என்ன இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கப்பா? அல்லேலூயா. இப்ப நம்மளோட வேலை என்னப்போ? நம்ம குருடா இருக்கிறவங்கள, உலகத்தின் குருட்டுல இருக்கிறவங்கள, உலகத்தின் இருட்டுல இருக்கிறவங்கள, பாவத்தின் இருட்டுல சூழ்ந்து இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்? அவங்கள வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு பாதையை நம்ம உருவாக்கணும். நம்ம காட்டுறவங்களா இருக்கணும். இப்ப நான் சொன்ன எத்தனை பேருக்கு புரியுது? நான் கண்ணு தெரியாம இருக்கிறேன், என்னை கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்ல. உலகத்துல எவ்வளவு பேர், எத்தனையோ பேர். நீங்களா போயிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங். இப்போ என்ன, உலகத்துல எவ்வளவு பேர் பாவத்திலையும் எவ்வளவு பேர் கஷ்டத்தின் மத்தியிலையும் சூழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமென். ஆமாவா இல்லையா? எவ்வளவு பேர் எவ்வளவு பாவத்தின் மத்தியில, எவ்வளவு இருளின் சூழ்நிலையில, அவங்க கண்ணு தெரியாத சூழ்நிலை மேல தேடிக்கிட்டு திரியிறாங்க. எதுக்கு? வெளிச்சத்துக்கான வழியை தேடிக்கிட்டு திரியிறாங்க. அவங்க தேடிக்கிட்டு திரியும் போது இப்ப நம்மளோட வேலை என்னன்னா, அவங்கள பிடிச்சி கூட்டிட்டு வந்து இப்படி விடணும். அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணாரு? நம்ம ஆல்ரெடி அவர் கூட ஒரு உறவுல இருந்த நம்மள பாவம் என்ற ஒண்ணு பிரிச்சு வச்சிடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அது வரைக்கும் புரியுதா? பாவம்னு பிரிச்சு வச்சிட்டதுனால அவர் என்ன பண்ணாரு? அவரோட சொந்த குமாரனை அவர் நமக்காக அனுப்புறாரு. சொந்த குமாரன் என்ன பண்றாருன்னா, அந்த பாவத்தை அவருக்குள்ளாக எடுத்துக்கிறாரு. அவருக்குள்ளாக எடுத்துக்கிட்டதுனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவரை கை விட்டுட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? காரணம், தேவனுக்கும் பாவத்துக்கும் தூரமா இருக்கிறதுனால அந்த பாவத்தை எடுக்கும் போது அவரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாரு. எனக்கு அப்பதான் எனக்கு ஆன்சர் கிடைச்சது. ஏன் ஆண்டவர் இயேசு போய் சொன்னாரா? இல்ல, அவர் போய் சொல்லல. தேவன் அவனுடைய சொந்த மகனை கைவிட்டாரா? அவர் சொந்த மகனை கைவிடல. காரணம் என்னன்னா, நமக்குள்ளாக இருந்த பாவத்தை அவர் எடுத்து அவருக்குள்ளாக வச்சுக்கிட்ட போது அவர் என்ன பண்ணிட்டாரு? தேவனானவர் அவரை விட்டு போறவரா இருந்தார். இதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். நம்மளோட பாவம் தான் என்ன பண்ணிட்டது? இயேசுவை பிதாவினிட்ட இருந்து தேவனிடத்துல இருந்து பிரிச்சது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல கர்த்தர் உங்ககிட்ட பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், எத்தனையோ பேர் இருட்டுல இருக்காங்க, அவருடைய நல்ல செய்தியை சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் குருட்டான ஒரு போக்குல நடந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எந்த வழியில போறது, நான் எப்படி போனா நான் வழியில போவேன், இல்லைன்னா நான் போய் பள்ளத்துல விழுந்துருவேனா, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக, அவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்காக, அவங்களை ஒரு வெளிச்சத்தின் பாதையில கொண்டு வர்றதுக்காக இயேசுவானவர் நமக்காக பூமியில வந்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளோட பாவத்தை எடுத்து அவர் மரிச்சு அவர் உயிரோடு எழுந்து நம்மள அங்க கூட்டிட்டு போய் சேர்த்தது போல நம்மளையும் இந்த நாள்ல வர வைக்கிறாரு. நீயும் இந்த நாள்ல வாப்பா. அவங்கள இருட்டுல இருக்காங்க, அவங்க இருளில இருக்காங்க, அவங்களே பிடிச்சி வெளிச்சத்துக்கு கூட்டிடுவான்னு சொல்ற. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா.
இதனால கர்த்தர் அதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. இருக்கிற பாவத்தில் இருக்கிறவங்க, இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க, கண்கள் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கவங்கள நம்ம இப்ப பிடிச்சி கூட்டிட்டு வர போறோம். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க கையை கொடுத்து, அப்பா, தங்கச்சி, அக்கா, அண்ணா, தம்பி, நம்மள இப்போ அவருடைய தூதர்களா, அவருடைய செய்தியை பகிர்றவங்களா, அவரை பத்தி சொல்றவங்களா இப்ப வச்சிருக்கிறாரு. நீ ரெடியா இருக்கிறியா? நீ எப்படி ரட்சிப்புள்ளா வந்தியோ அது போல இருட்டுல இருக்கிறவங்கள கூட்டிட்டு வரதுக்குன்னு கேளுங்க. புரிஞ்சுதா? அதனால கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு காரியம், நீ சும்மா இருந்தது போதும், நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது போதும், நீ இதுவரையில் அவர் கூட இருந்தது போதும், நீ அவரோடு தான் இருக்கிற. ஆனா எவ்வளவு பேர் அவர்கிட்ட இருந்து தூரமா இருக்கிறாங்க. அவருக்காக இவர் என்ன பண்றாரு? கஷ்டப்படுறவரா இருக்கிறாரு. காரணம், அவர் பாவிகளை நேசிக்கிறாரு, பாவத்தை தான் வெறுக்கிறாரு. அவங்க பாவிகளா இருக்கிறாங்க, அவர் என்ன பண்றாரு? இவரு நேசிக்கிறவரா இருக்கிறாரு. நீ வந்தது அவருக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் ஒரு பக்கத்துல அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. காரணம், என்னோட இன்னொரு மகன் பாவத்துல இருக்கிறான்ன்ற ஒரு கஷ்டம் அவருக்குள்ளாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றவங்களா இருக்கணும்? நம்ம அவருடைய பிள்ளைகளா, மற்ற பிள்ளைகள், இருட்டுல இருக்கிற பிள்ளைகளை அவர் இடத்துல கூட்டிட்டு வந்து விட வேண்டியது நம்மளோட கடமை, நம்மளோட வேலையா இருக்கு. புரிஞ்சவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம், கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். we are the ambassadors of Christ. நாம் கர்த்தரின் தூதுவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வேலை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.